வணக்கம். இஜட் ஃப்ரம் ஜவாத்வட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது விவேக் இருந்தப்போ அடிக்கடி சொல்லுவார், இப்படி இருந்தனா எப்படி ஆயிட்டேன் அப்படின்னு. அது மாதிரி இன்னைக்கு ராமதாஸோட நிலைமை ரொம்ப கவலை கிடக்கமான ஒரு விஷயம். பத்தாவதுக்கு வயசு வேறு ஆகிட்டு வருது. வயசு ஒரு பக்கம் ஆனாலுமே கூட நிம்மதி இருந்தால் போதும் மனுஷனுக்கு. கடைசி வரை அவன் வாழ்க்கையில் போராடி விட முடியும், குறிப்பாக அரசியலில். அதுதான் அரசியலில் அவருக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அடி விழுந்தது தன்னுடைய மகனால். எத்தனையோ போட்டிகள் நான் ஜெயித்து விடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னவோ போராடினார். கடைசி வரைக்கும் அவருக்கு மாம்பழம் சின்னம் கிடைக்கவில்லை. 2024 நாடாளுமன்ற தேர்தலையே அங்கீகாரம் அவுட்டு, மாம்பழ சின்னமும் அவுட்டு. அதற்கு பின்னால் பிரச்சனையின் அடிப்படையில் குறிப்பிட்ட நபரை போடக்கூடாது, என்ன பொழுதுனைக்கு சொந்தத்துக்குள்ளேயே ரவுண்ட் அடிச்சிட்ருக்கிற அப்படின்னு அப்பனும் பிள்ளைக்கும் தகராறு. அப்புறம் அதன் அடிப்படையில் பிரிவினைவாதமான ஒரு விஷயம். மற்றபடி கட்சி இரண்டாக உடைந்து இன்றைக்கு மூன்றாகவும் உடைந்திருக்கிறது. அதாவது ஜே குருவனுடைய பொண்ணு விருதாம்பிகை இன்னைக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை சந்திச்சிருக்கார். சந்தித்து பொன்னாடை போத்தி முழு ஆதரவையும் உங்களுக்கு தருவதாக இன்னைக்கு வாக்களிச்சிருக்கிறார். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற அந்த பெயரை அப்படியே வச்சு முன்னால் ஜே குரு அப்படிங்கிற ஜாயின் பண்ணி ஜே குரு பாட்டாளி மக்கள் கட்சி விருதாம்பிகையினுடைய கட்சியினுடைய பெயர். மற்றபடி மூன்றாக இன்னைக்கு வன்னிய சமூகத்தை கட்சியின் அடிப்படையில் இன்றைக்கு பிரித்து விட்டார்கள். திமுக சார்பாகவும் மற்றபடி அதிமுக சார்பாகவும் காங்கிரஸ் சார்பாக இத்தனை இருந்தாலுமே கூட ராமதாஸ், அன்புமணி, விருதாம்பிகை சொல்லிவிட்டு குறிப்பிட்ட அந்த சாதியின் அடிப்படையான ஒரு பிரிவின் வெளிப்பாடு மூன்றாக பிரித்து இன்றைக்கி கட்சியை துண்டு துண்டாக நாசம் பண்ணிட்டாங்க. அதன் அடிப்படையில் குரு மகள் விருதாம்பிகை வகையிலையும் ஒரு குரூப் இன்றைக்கி போயிட்டுருக்கு. அப்போ அந்த ஓட்டு திமுகவுக்கு போயிடும், முடிஞ்சு போச்சு. உரிமையியல் நீதிமன்றம் போனார் ராமதாஸ், கடைசி வரைக்கும் போராடினார், முடியல. நீதிமன்றங்களே கையை விரித்து விடக்கூடிய அளவுக்கு நீங்கள் உரிமையல் நீதிமன்றம் போயிருங்க அப்படின்னாங்க. அப்புறம் அங்கே போன சமயத்தில் உயர்நீதிமன்றம் சொன்னாச்சு. அதாவது தேர்தல் ஆணையமே ஓப்பனாக சொல்லிட்டாங்க, ஆமாம் நீதிமன்றங்கள் எந்த உத்தரவையும் போட்டுவிட முடியாது போட்டு தேர்தல் ஆணையமே சொல்லிடுச்சு. அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அப்போ தேர்தல் ஆணையம் யார் கையில் இருக்கிறது? பாஜக கையில் இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த மாம்பழ சின்னம் யாருக்கு சொந்தமானது, யாருக்கு என்பதை இல்லாமல் யாருக்காக ஒதுக்கப்படும்? அன்புமணி. அவ்வளோ. இதை நாங்கள் முதலே ஒரு 2-3 வீடியோக்கள் போட்டு சொல்லியிருப்போம். ஏன்னு கேட்டால் அவர் அந்த பக்கம் கூட்டணிக்கு போயிட்டார், முடிஞ்சு போச்சு. கூட்டணிக்கு போன வகையில் சரண்டர் கேஸ், அவ்வளோதான். அன்புமணி அந்த சம்மந்தப்பட்டது எதுவுமே இனி ஒர்க் அவுட் ஆகாது. எல்லாமே பாஜகவுடைய கையில். எடப்பாடியே பாஜக கையில். அப்படிங்கிறப்ப அன்புமணி மாத்திரம் அதன் அடிப்படையில் பெரம்பூர் தொகுதி அப்படின்னு ஒரு நட்சத்திர தொகுதி, அதில் திலகபாமாவை போட்டியிட வச்சுட்டு எடப்பாடி சான்ஸாக கொடுத்துட்டார் விஜய்க்கு. நம்ம கட்டாயமாக திலகபாமா ஜெயிக்க முடியாது. விஜய் ஓட்டை பிரிக்கிறாரே இல்லையா, ஆனால் திமுக கட்டாயமாக ஜெயிக்கும், ஆனால் நம்ம தப்பிச்சிருவோம் சொல்லிட்டு தப்பிச்சிட்டார் எடப்பாடி. அதன் அடிப்படையில் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தின் வெளிப்பாடாக பெரம்பூரை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அதன் அடிப்படையில் இன்னைக்கு மீண்டும் எந்த அளவுக்கு நாம் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற கங்கணங்கட்டி பார்க்கக்கூடிய சமயத்தில் ராமதாஸுக்கு சிலிண்டர் சின்னத்தை ஒதுக்கியிருக்காங்க தேர்தல் ஆணையம். சொல்லிட்டாங்க, ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. அதாவது உச்ச நீதிமன்றங்களால் ஆமாம் இதுவரைக்கெல்லாம் தீர்வு காண முடியாது, நாங்கள் சொன்னதான் போட்டு இது தேர்தல் ஆணையம் சொல்லிட்டாங்க. அதன் அடிப்படையில் பாஜக என்ன சொல்லுது அதுதான் தேர்தல் ஆணையம் கேட்க போகுது. அதன் அடிப்படையில் அன்புமணிக்கு மாம்பழ சின்னம் கிடைச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. அதன் அடிப்படையில் பாஜகவின் அடிமைத்தனமான ஒரு சூழலை இன்றைக்கி அன்புமணி
ராமதாஸுக்கு சிலிண்டர் சின்னம் ஒதுக்கி இருக்கிறாங்க. அவருடைய கூட்டணி கட்சிக்கெலாம் நம்ம பச்சை மிளகா, கிரிக்கெட் பேட்டு, நம்ம ஏதோ ஒரு பேபி வாக்குன்னு சொல்லி போட்டு ஒதுக்கப்பட்டதாக அவர் தன்னுடைய அறிக்கையில் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். என்ன அறிக்கை சொன்னாலும் சரி, அந்த மாம்பழ சின்னத்தினுடைய அந்த வேட்கை ராமதாஸுடைய முகத்தில் இன்னைக்கும் தெளிவாக இருந்துட்டு இருக்கு. ஒரு கட்சியினுடைய விஷயத்தில் மெயின் கட்சியினுடைய அந்த சின்னம், அடுத்தது கொடி, அடுத்தது அந்த வண்ணங்கள், இந்த 3 ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 இருந்தாலே போதும், யார் எந்த கட்சி அப்படிங்கிறத கண்டுபிடித்த முடியும். இன்னைக்கு ராமதாஸ் பாமக அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருந்தாலுமே கூட சின்னம் அப்படிங்கிற வகையில் சிதைந்து விட்டார். கூட்டணி சசிகலா அம்மையாரோடு மற்றபடி 2 கட்சிகள் சேர்ந்தாலுமே கூட அடையாளம் தெரியாத ஒரு நபராக இன்னைக்கு ராமதாஸ் ஆயிட்டார். அடையாளம் தெரிந்த மாம்பழத்தை கைப்பற்றிய கொடுக்கப்பட்ட ஒரு நபர் அன்புமணி என்றாலுமே கூட பாஜகவின் கை எந்த அளவுக்கு ஓங்கி இருக்கோ அந்த அளவுக்கு அவருடைய முன்னேற்றம் தடைபட்டு கொண்டே போகும். கடைசி வரைக்கும் முன்னேற விட மாட்டாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அன்புமணியினுடைய ஒரு நிலைப்பாடு கட்டாயமாக இந்த தேர்தலில் எந்த அளவுக்கு வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத பார்க்கின்ற பொழுது கட்டாயமாக பாஜகவோடு சேர்ந்துட்டாங்க. அதிமுக 2 சீட்டு வரலாம், அவ்வளோதான். மற்றபடி ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு பாமகவினுடைய ஒரு ஆதரவு அதிமுகவுக்கு பாஜகவுக்கு கட்டாயமாக இருக்காது. அது அன்புமணிக்கே தெரியும். என்றாலும் அந்த பிரிவினைவாத அந்த விஷயத்தில் தன்னை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக பாஜகவோடு அவர் கூட்டணியாக சேர்ந்தார். இன்னைக்கு மாம்பழ சின்னம் நான் முதலில் கேட்டார் அப்படிங்கிற வகையில் சொல்லி ஒரு பிட்டை போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. கையை காட்டிட்டா முடிஞ்சு போச்சு. தேர்தல் ஆணையம் அவ்வளோதான். அது பாஜக யாருக்கு சொல்கிறதோ அதற்கு தூக்கி கொடுத்துருவாங்க, முடிஞ்சு போச்சு. அப்புறம் தேர்தல் ஆணையம் எதுக்கு? ஒன்றும் கிடையாது. அதன் அடிப்படையில் இன்னைக்கு ராமதாசனுடைய ஒரு சிலிண்டர் சின்னம் அப்படிங்கிறது அவருடைய மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துக்கு ஒரு இழுக்கான ஒரு விஷயம்தான். எதிர்பார்த்த சின்னம் கிடைக்கவில்லை என்றாலும் அப்பம் உள்ள தகராறு அப்படிங்கிறப்ப அப்பனையே சிதைத்து விட்டார். ஆமாம், மகன் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல். மற்றபடி இனிமேலும் ராமதாஸ் பொழுதுன்னைக்கும் போட்டுக்கிட்டே இருக்கணும், மனு தாக்கல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் இரட்டை இலைக்கு ஒரு முடிவு கிடைக்குதா? ஆனால் எடப்பாடிக்கு கொடுத்துட்டாங்க. காரணம் என்ன? பாஜக நிலைப்பாடு. பாஜக அங்கே இருக்கிற வரைக்கும் கட்டாயமாக எடப்பாடி இரட்டை இலையை அனுபவிக்க முடியும். அதே போல தான் பாஜக இருக்கிற வரைக்கும் அன்புமணியும் மாம்பழ சின்னத்தை அனுபவிக்க முடியும். அதன் அடிப்படையில் வரக்கூடிய காலங்களில் என்னதான் போட்டாலும் சரி, கோர்ட்டில் கேஸு இழுத்துக்கிட்டே போகும். இந்த வழக்கு சாதாரணமாக முடியக்கூடிய வழக்கல்ல. என்றாலும் இந்த தேர்தலில் மக்கள் ராமதாசனுடைய சிலிண்டரை ஒரு அங்கீகாரம் தரப்போகிறார்களா, அல்லது கட்டாயமாக அன்புமணியோட மாம்பழ சின்னம் ஆமாம் ஏதோ எதிர்பாராத ஒரு விஷயத்தில் எதிர்பார்த்த விஷயமாக வெற்றியில் இலக்கங்களை கொண்ட சில இடங்களை கைப்பற்றப் போகிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கத்தான் போகிறோம். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கட்டாயமாக ராமதாஸ் ஜெயிச்சாரா, அன்புமணி ஜெயிச்சாரா, அல்லது இரண்டுக்கு இடைப்பட்டமாக இருக்க குரு பாட்டாளி மக்கள் கட்சி விருதாம்பிகை குருவின் மகள் ஜெயித்து விட்டாரா அப்படிங்கிறத கட்டாயமாக மே 4ஆம் தேதி கட்டாயமாக தெரிஞ்சுவிடும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.